Damn it. இந்த மாதிரி அயோக்கியங்களை இன்னும் நம்ம நாட்டுல நடமாட விட்டுட்டு இருந்தா நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே ரொம்ப கேவலம். கரெக்ட் மேடம். நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எத்தனையோ ஆபீசர்ஸ் முயற்சி பண்ணியும் எம்ஆர் எங்க இருக்கானே இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. சமீபத்துல மெட்ராஸ்ல இருந்து வந்த ஸ்பெஷல் பிரான்ச் போலீஸ் ஆபீசர் மிஸ்டர் ரவிச்சந்திரன் தான் ரொம்ப ஆர்வமா இந்த டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிருக்காரு. இப்ப அதான் நமக்கு ரொம்ப உதவியா இருக்கு. இன்ஸ்பெக்டர், இன்னையில இருந்து அந்த எம்ஆரோட கும்பலை பிடிக்கிறதுக்கு நாம தீவிரமா நடவடிக்கை எடுக்கணும். எஸ் மேடம். ஆண்டவனே, வாழ்க்கையில இன்னைக்கு தான் முத திருட்டு தொழில் ஆரம்பிக்கிறேன். நீதான்ப்பா காப்பாத்தணும். அது எப்படா பேக் வீல சுத்தாம நீ சைக்கிள் தள்ளிட்டு போற? ஐயா, இந்த ரகசியத்தை சொல்லிட்டு அப்புறம் சைக்கிள் எடுத்துட்டு போ. அது ஒண்ணு இல்லைங்க, இது ஒரு டெக்னிக்குங்க. டெக்னிக்கா? என்னப்பா சொல்ற? இது வீலுங்க. இதுக்கு கீழே ஒரு சின்ன வீல் செட் பண்ணிருக்காங்க. ஓஹோ. இதை இப்படியே தள்ளிட்டு போனா வீடு போய் சேர்ந்துருவேன். டயரும் தேயாது பாருங்க. அடாடாடாடா, என்ன விஞ்ஞான வளர்ச்சி! கம்ப்யூட்டர் வந்தால் வந்தது கண்ணா பின்னான்னு வளர்ந்துருச்சு. போற போக பார்த்தா நம்மளே நிக்க வச்சு தள்ளிட்டு போறாங்க இருக்கு. சார் சார், பூட்டின சைக்கிள் யாரோ தூக்கிட்டு போறத பாத்தீங்களா சார்? பூட்டின சைக்கிளை யாரும் தூக்கிட்டு போல. வீல் கடியில இன்னொரு வீல் வச்சு ஒருத்தன் தள்ளிட்டு போறான். அதான் சார் சைக்கிள். ஏய், அது கடையாளம் சொல்லு. ஒரு பெல்லிங் சார், ஒரு லைட்டிங் சார், ஒரு சீட்டிங் சார். சீட்டுக்கு அடியில 2 வீலிங் சார். இது எனக்கு தெரியாதா? கிண்டல் பண்றியா? என்ன கலரா? சிகப்பு கலர் சார். சிகப்பு கலரா? எனக்கே அல்வா கொடுத்துட்டு போயிட்டானா? சார் சார், சைக்கிள் கிடைக்குமா சார்? இந்த ஏரியாவுல அவன் எங்க வைப்பான்னு தெரியும். நீ வா. சின்சியர் போலீஸ்காரங்க தான் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப தேவை. அம்மா, இன்னொரு தடவை சொல்லுங்கம்மா, காது உள்ள கேட்டுக்கிறேன். புதுசா ஒரு திருடன் உருவாகிறதே நீங்க தடுத்து நிறுத்திருக்கீங்க. உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். தேங்க்யூ தேங்க்யூ. ஆனா சில கிராக்கிங்க டிரெஸ் மாட்டிக்கிறாங்களே தவிர உருப்படியா ஒரு கேஸ கூட பிடிக்கிறது இல்ல. மேடம், மன்னிக்க வேண்டும். உண்மையிலேயே கேஸ் பிடித்து பாராட்டு பெறும் போலீஸ்காரர்களும் இருக்கிறார்கள். சம்திங் தள்ளி ஆளை செட்டப் செய்து நடிக்க வைத்து பாராட்டு பெறும் போலீஸ்காரர்களும் இருக்கிறார்கள். இதில் இவர் எந்த ரகத்தை சேர்ந்தவர் என்பதை கொஞ்சம் தனியா உள்ள அழைச்சிட்டு போய் விசாரிச்சீங்கன்னா உண்மை புரிஞ்சு போயிடும். என்னடா உங்க Stop it. இவ்வளவு பேசுற நீங்க முதல்ல ஒரு கேஸ புடிச்சிட்டு வாங்க, மத்தத அப்புறம் பேசிக்கலாம். என்கிட்டயே சவாலா? புடிச்சு காட்டுறேன். இந்த சவால் எனக்கு மட்டும் இல்ல, எங்க போலீஸ் பரம்பரைக்கு ஒரு மான பிரச்சனை. ஒரு நல்லவன் பேச்ச கேட்டு என்ன பேசியிருந்தா கூட பரவாயில்ல, இந்த கோணக்காலம் பேச்ச கேட்டு என்ன பேசிட்டீங்க, பின்னால நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க மேடம். டேய், அது என்ன வயக்காட்டுல சேத்தோட ஓட்டு மாதிரி என்ன பண்ணாலும் அந்த கால் சரியாகாதரா? உங்ககிட்ட நான் பேசல. டேய் கோணக்காலா, என்ன மாட்டி விட்டு நீ புலகாங்கி நடைறியா? கூடி சீக்கிரம் எனக்கு நல்ல காலம் பிறக்கும்டா. அப்ப இந்த ஏட்டு சிங்கமுத்து யாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரிய வைக்கிறேன். வாழ்க ஏட்டு பரம்பரை. ஐயா, ஐயா. ஹை சுப்பிரமணி, வாயா சுப்பிரமணி. ஐயா இருக்காரா? ஐயா இருக்கட்டும் மச்சான், நீ எப்படி இருக்க? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. யோ நில்லு. நான் ஒண்ணும் உன்னை பார்க்க வரல, ஐயாவை தான் பார்க்க வந்தேன். ஏன் ஐயாவை தான் பார்க்கணுமா? என்ன பார்த்தா உனக்கு ஒண்ணுமே தோணலையா? யோ நில்லையா? யோ நில்லையாண்ணா? யோ ஏயா இப்படி பயப்படுற? சுத்த பயந்தாங்கொழியா இருக்கியே. ச்சே, ஒன்ன போய் காதலிக்கிறேன் பாரு. அவன் ஊர்ல பண்ணையார் பொண்ணு கண்ணடிக்க மாட்டாளான்னு ஜொல்லு விட்டுட்டு அலையறானுங்க. நீ என்னடா சுத்த சாய்வமா இருக்கியா? விடுஜயா, யாரோ பார்த்தா தப்பா நினைப்பாங்க. ப்ளீஸ் விடுஜயா, விடு. அட பாவி, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லிட்டு இருக்கியே. சரி சரி, கண்ணை தர பாரு. சின்ன குழந்தை மாதிரி வேர்த்திருக்கு பாரு. ஜெயா, விட்டு ஜெயா, நான் போயிட்டு அப்புறமா வரேன். யோ, உன்னை இப்ப என்ன பண்ணாங்க? போயா. இவெல்லாம் ஒரு ஆம்பளை. ஐயோ அப்பா.
ஐயா வணக்கம் ஐயா. சுப்பிரமணி, காலேஜுக்கு பணம் கட்டம் இல்ல? ஜெயாட்ட கொடுத்து அனுப்புறேன். அரே பாய், நம்மள்கிட்ட பைசா வாங்கிக்கிட்டு சரக்கு கொடுக்காம ஏமாத்த பாக்குறே. வெறும் ஆடியோ கேசட்டை மட்டும் கொடுத்துருக்கு. எங்க உங்க பாஸ்? முறையா பிசினஸ் பண்ணி பொழைக்க கத்துக்கோங்க. இப்படி எங்களை ஏமாத்தி பணம் புடுங்காதீங்க. நிறுத்தியா? யார் ஏமாத்த பாக்குறது? பண்றது கடத்தல் தொழிலா இருந்தாலும் அதுலயும் ஒரு நேர்மை நாணயம் இருக்கணும்னு நினைக்கிறவன் இந்த எம்ஆர். அவசரப்படுற வழிய உனக்கு அறிவு இருக்கா? டேய் கேசட் ஆடுறா. இந்தாயா. अरे मद्रास वाला बहुत अच्छा मूले நமக்கு ஏது மூலே. உங்களுக்கு இருந்தா தானேயா சரக்கு எடுத்துட்டு முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. டேய் வியாபாரம் நம்ம ஏரியால எப்படி நடக்குது? ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குது ஐயா. காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாம் கையில புஸ்தகம் கொண்டு போறதுக்கு பதிலா நம்ம சரக்கெல்லாம் கொண்டு போறாங்க. உலகமே வேக்கிற அளவுக்கு நம்ம பிசினஸ் கொடி கட்டி பறக்கணும்டா. நிச்சயமா நடக்கும் ஐயா. அதுல உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். சௌக்கியமா? ஏதோ இருக்கம்பா. ஓசி பிசா கேசட் கொடுங்க. நான் அப்புறம் வரேன். என் சாம்ராஜ்யத்துல எல்லாரும் சமமா இருக்கணும்னு நினைக்கிற வேண்டானா? நாம வாழ்ந்தாலும் ஒரே மாதிரியா வாழணும், செத்தாலும் ஒரே மாதிரியா சாவணும். எல்லாரும் சாப்பிடுங்கடா. இது என்ன? ரிமோட் கண்ட்ரோல் பாம். இது ரிமோட் கண்ட்ரோல் பாம். போன் நம்பர் என்ன? 3. போன் நம்பர் 6 முதலாளி. குட். இது என்ன தெரியுமா? ரிமோட் கண்ட்ரோல் பாம். அப்ப இது என்ன? பாம வெடிக்க வைக்கிற ரிமோட் கண்ட்ரோல். என் நம்பர் என்ன தெரியுமா? தெரியாது. அது ஒருத்தனுக்கு மட்டும்தான் தெரியும். சரி, இது என்ன தெரியுமா? அழகான பொம்மை, அருமையான பொம்மை, லட்சணமான பொம்மை. அங்க கொண்டு வை. உன் நம்பர் என்ன? 6. உங்க எல்லாரோட நம்பரும் என் கையில. எனக்கு தெரியாம உங்க பாக்கெட்ல இருக்கிற குண்டை வெளியே போடலான்னு புத்திசாலித்தனமா நினைக்கலாம். ஆனா இது காமிச்சு கொடுத்துரும். எனக்கு துரோகம் செய்ய நினைச்சா அந்த பொம்மைக்கு நேர்ந்த கதிதான் உங்களுக்கு எல்லாம். அநேகமா இதுக்கு வேலை கொடுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இதுலதான் அம்மா காசு வச்சிருப்பாங்க. எங்க வச்சாங்க? இதுல இல்லையே. எங்க போய் தொலைச்சாங்களோ? ஐயோ தம்பி, ராஜா, ஐயோ ஏடா இப்படி உட்கார்ந்து இருக்கிற? ஏடா இப்படி எல்லாம் பண்ற? ராஜா, உனக்கு என்னடா ஆச்சு? என்னடா? அம்மா அம்மா, காலேஜுக்கு போறேன்னு சொல்லிட்டு இப்படி கண்ட போத பவுடர்லாம் சாப்பிட்டுட்டு ஏப்பா இப்படி வாழ்க்கையை கெடுத்துக்கிற? பிரவுன் சுகர் அடிக்கணுமா? காசு கொடுமா. இல்லடா, இல்ல. காசு கொடுங்கம்மா, காசு கொடுங்கம்மா, காசு கொடுங்கம்மா, காசு கொடுங்கம்மா, காசு கொடுங்கம்மா. அம்மா, அம்மா.